أهل الوصال فكل حالي عين الجمال أستغفر مما سوى الله وكل شيء يقول صل بي إلى حيهم ودعني في أي طور فلا أبالي أستغفر الله مما سوى الله وكل شيء موتي حياتي محبي ثباتي ذلي عزي فقري كمالي أستغفر الله مما سوى الله وكل الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அதாவது உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ, மனிதர்களுடன் யுத்தம் செய்ய பணிக்கப்பட்டிருக்கின்றேன். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்கள் சாட்சி சொல்லும் வரையும் அவர்களுடன் போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன், பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் அன்னாஸ், மனிதர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது பொதுவாக மனிதர்கள் அல்ல, காபிர்களைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ் என்று குறிப்பிட்டார்கள். ஏனெனில் ஈமான் கொண்ட மனிதர்களும் ஈமான் கொள்ளாத மனிதர்களும் பொதுவாக அன்னாஸ், மனிதர்கள்தான். ஆகவே பொதுவாக மனிதர்களுடன் யுத்தம் செய்யுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது கருத்தல்ல. உமிர்து அன் உகாத்திலல் குஃபார, உமிர்து அன் உகாத்திலல் முஷ்ரிகீன, காபிரீன்களுடனும் முஷ்ரிகீன்களுடனும் யுத்தம் செய்யுமாறு, போர் செய்யுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவர் ஈமான் கொள்ளவில்லையோ, எவர் அவ்வாறு சாட்சி சொல்லவில்லையோ, அவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை கொல்லுமாறு, கொன்றுவிடுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலே இஸ்லாமிய போர்கள் 33க்கும் அதிகமான போர்கள், யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த போர்களில் ஒரு சில யுத்தங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். ஒரு சில யுத்தங்களில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, சஹாபாக்களை அனுப்பி யுத்தம் புரிந்தார்கள். 33க்கும் அதிகமான யுத்தங்கள் எதற்காக புரியப்பட்டிருக்கின்றன, எதற்காக 33க்கும் அதிகமான போர்கள் நடந்திருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கின்ற நேரத்தில் கலிமாவுக்காகத்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த யுத்தங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. தவிர
நாட்டை பிடிப்பதற்காகவோ அரசியலுக்காகவோ அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ இந்த யுத்தங்கள் நடைபெறவில்லை. எவன் அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்று சொன்னானோ அவன்தான் சரியான விசுவாசி. அவ்வாறு சொல்லாதவன் எவனாயினும் அவன் காபிராக அல்லது முஷ்ரிக்காகவே இருந்து மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதைத்தான் திருக்குர்ஆனும் சொல்லுகிறது, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். இஸ்லாம் வாளினால் பரவியதா அல்லது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்போதனையினால் பரவியதா அல்லது அவர்களுடைய நற்குணத்தால் பரவியதா அல்லது அவர்களால் ஏற்பட்ட முஅஜிஸாத் என்று சொல்லப்படுகின்ற அற்புதங்களினால் பரவியதா என்பதை நாம் சிந்தனையிலே எடுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவற்றில் ஒன்றால் மட்டும் இஸ்லாம் பரவவில்லை. இவை அனைத்தாலுமே இஸ்லாம் பரவி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாளினாலும் பரவித்தான் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வினுடைய போதனையினாலும் பரவித்தான் இருக்கிறது, அவர்களுடைய நற்குணத்தினாலும் பரவித்தான் இருக்கிறது. இதையெல்லாம் விட மேலாக அவர்களால் ஏற்பட்ட முஅஜிஸாத்துக்களினாலும் இஸ்லாம் பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். யுத்தங்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் 33க்கும் அதிகமான யுத்தங்கள், இந்த யுத்தங்களிலே சஹாபாக்கள் வாளேந்தி காபிர்களுடன் யுத்தம் செய்கின்ற நேரத்தில் எத்தனையோ காபிர்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள். அந்த நேரம் வாளினால் இஸ்லாம் பரவியது என்று சொல்லலாம். சில சந்தர்ப்பங்களிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்போதனைகளை கேட்டு நல்ல தத்துவத்தை செவிமடுத்து காபிர்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள். அதனால் நபியுல்லாஹ்வினுடைய போதனையினால் இஸ்லாம் பரவியது என்று நாங்கள் சொல்லலாம். இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை கண்டு காபிர்கள் இஸ்லாத்திலே இணைந்த வரலாறுகளும் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காபிர், ஒரு முஷ்ரிக் யோசித்தான், இந்த முஹம்மத் நற்குணமுடையவரா இல்லையா என்பதை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உண்மையிலேயே நற்குணமுடையவராக இருந்தால் அவரை நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து ஒரு நாள் மாலை நேரம் மக்ரிபுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து, முஹம்மதே, நான் இன்றிரவு இங்கே தங்க வேண்டும், தங்குவதற்கு இடமில்லை, சாப்பிடுவதற்கும் வசதி இல்லை, உங்களுடைய வீட்டில் எனக்கு சாப்பாடு தர வேண்டும், உங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு இடமும் தர வேண்டும் என்று கேட்டான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் இருந்தார்கள். ஆயிஷாவிடம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷாவே, இவருக்கு உணவளிப்பதற்கு வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஈத்தம் பழத்தையும் தண்ணீரையும் தவிர வேறு எதுவுமே இல்லை நாயகமே என்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியிடத்திலே சொன்னார்கள், இல்லை, கோதுமை மாவு கொஞ்சம் இருக்கின்றது, நீ தேடிப்பார், அதை எடுத்து ரொட்டி சமைத்து ஈத்தம்பழத்தையும் வைத்து இவருக்கு நாம் உணவளிப்போம் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி தேடி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் ஏதோ ஒரு சட்டியிலே கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தது. அதை எடுத்து ஆயிஷா நாயகி அவர்களுடைய கையினாலேயே ரொட்டி சமைத்து ஈத்தம்பழமும் வைத்து வந்தவருக்கு உணவு கொடுக்கப்பட்டது, விருந்து கொடுக்கப்பட்டது. வந்தவர் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார்.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டிலேயே தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அந்த நேரத்தில் இப்போது எங்களுடைய வீடுகள் இருப்பது போல் இருக்கவில்லை. ஒரே ஒரு அறை, அந்த அறைக்குள் ரசூலுல்லாஹ்வும் தங்க வேண்டும், ஆயிஷா நாயகி தங்க வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், மற்றும் பொருட்களை வைத்திருக்க வேண்டும். மிகச்சிறிய ஈச்சம் ஓலையினால் வேயப்பட்ட ஒரு சிறிய அறை இருந்தாலும் அந்த அறைக்குள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமனதோடு அவர் படுத்துறங்குவதற்கு இடமளித்தார்கள். அவர் படுத்துறங்கினார். அவர் எதற்காக வந்தார்? பசியினால் சாப்பிடுவதற்காக வரவில்லை, தங்க இடமில்லாமல் தங்குவதற்காக வரவில்லை. முஹம்மத் நற்குணமுடையவரா இல்லையா என்று சோதனை பண்ணி பார்ப்பதற்காக வந்தவர் அல்லவா. படுத்து உறங்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவிலே சஹர் நேரத்திலே வந்த காபிர் எழுந்து படுத்த பாயிலேயே மலம் கழித்து விட்டு வெளியேறி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்காக எழுந்து பார்க்கிறார்கள். படுத்த பாயிலேயே மலம் கழித்து விட்டு அந்த மனிதர் சென்றிருக்கிறார். ஆயிஷா நாயகியை அழைத்து, ஆயிஷாவே இங்கே வா, நாம் கொடுத்த உணவு அவருடைய வயிற்றுக்கு செறிவராமல் போய்விட்டதோ என்னவோ, இதோ மலம் கழித்து விட்டு போயிருக்கிறார், நாம் அதை கழுவுவோம் என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்துக்கொள்ள ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தும்பு தடியினால் அந்த மலங்களை தட்டி கழுவிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் போன அந்த காபிர் திரும்பி வருகிறான். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், நம்மளை ஏசுகிறார்களா அல்லது பெருமனதோடு நற்குணத்தோடு நம்மை வரவேற்கிறார்களா என்று பார்ப்போம் என்று அந்த காபிர் மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறான். இருவரும் மலத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காபிரை கண்ட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன நடந்தது? உனக்கு வயிற்றுக்கோளாறுகள் ஏற்பட்டதா? அப்படி என்றால் சொல்லி இருக்கலாமே, அதற்குரிய மருந்து மாத்திரைகளை நாங்கள் தந்திருப்போமே என்று வேதனைப்பட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை ஏசவில்லை, துரத்தவில்லை, திட்டவில்லை. இதை கண்ட அந்த காபிர், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நாயகமே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அதை நீங்கள் சரியாக்கி விட்டீர்கள், உண்மையிலேயே உயர்ந்த நற்குணத்தில் தான் இருக்கின்றீர்கள் என்று அந்த இடத்திலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பற்றி கரத்தை பிடித்து இஸ்லாத்தில் இணைந்தான். இந்த காபிர் இஸ்லாத்தில் இணைந்தது வாளினாலா, நபி அவர்களின் போதனையினாலா, அல்லது நபி அவர்களுடைய நற்குணத்தினாலா? நபி அவர்களுடைய நற்குணம் அவனை இஸ்லாத்தில் ஈர்த்து விட்டது. இதே போன்ற சம்பவங்கள், கோடானு கோடி சம்பவங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் எங்களை பற்றி சற்று சிந்தனை பண்ணி பார்ப்போம். நமது வீட்டுக்கு யாராவது உணவு கேட்டு வந்து, படுப்பதற்கு இடம் கேட்டு வந்து, உணவு கொடுத்து படுக்க வைத்து, அவன் வீட்டிலே மலங்கழித்து விட்டு எம்மிடமும் சொல்லாமல் போயிருந்தால் காலையில் நாங்கள் என்ன செய்வோம்? அவனை தேடி ஊரெல்லாம் அலைவோம். எங்கே இவன் என்று தேடி பிடித்து அவனை அடித்து போலீசிலே கொடுத்து பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அவர்கள் ரசூல், அவர்கள் ஒரு நபி, மக்களை வழிகாட்ட வந்த ஒரு திருத்தூதர். அப்படியான உயர் பதவிகளில் இருந்தும் கூட மனம் கோணாமல், வேதனைப்படாமல், அனுதாபப்பட்டு அந்த காபிரை வரவேற்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார்களே. அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் எத்தகையது என்பதை நாங்கள் சிந்தனையிலே எடுத்து பார்க்க வேண்டும். இப்படியான நற்குணத்தின் மூலமும்
இஸ்லாம் பரவி இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் இதையெல்லாம் விட மேலாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஅஜிசாத், அற்புதங்கள், அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அதிசயமான விஷயங்களும் காவிர்கள் முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு அத்திவாரமாக அமைந்திருந்தன. எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதையிலே கிடந்த கற்கள் சலாம் உரைத்திருக்கின்றன. அதை கண்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்திலே இணைந்திருக்கின்றார்கள். பாதை ஓரங்களில் நின்ற மரம் செடி கொடிகள் சலாம் உரைத்திருக்கின்றன. அதை கண்டு காவிரியன்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சாப்பாடு அவர்களை பார்த்து சலாம் உரைத்திருக்கின்றன. அதை கண்டு எத்தனையோ பேர்கள் காவிரியன்கள் இஸ்லாத்திலே இணைந்திருக்கிறார்கள். இப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெளியான முஅஜிசாத், அற்புதங்களும் முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணங்களாக இருந்திருக்கின்றன. ஆகவே இஸ்லாம் பரவுவதற்கு வாள் மட்டும் காரணமல்ல, யுத்தம் மட்டும் காரணமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணமும் காரணமாக இருந்தது. அவர்களுடைய போதனையும் காரணமாக இருந்தது. அவர்கள் மூலம் ஏற்பட்ட முஅஜிசாத்துக்களும் காரணமாக இருந்தன. இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்துக்கு பிறகு சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இப்படி பட்டியல் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கிய கராமாத், அற்புதங்கள் மூலம் இஸ்லாத்தை கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திலே இணைந்திருப்பதற்கு வரலாறுகள் இருக்கின்றன. இந்த வரலாறுகளை நேரில் பார்த்து, நேரில் கண்டவர்களிடம் கேட்டு அறியும் போதுதான் அவுலியாக்கள் மூலமாக, நாதாக்கள் மூலமாக, மகான்கள் மூலமாக இஸ்லாம் கோடிக்கணக்கான மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்திருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஓரிரு வரலாறுகளை நான் சொல்லுகிறேன். இந்தியா நாட்டை பொறுத்தவரையிலே எத்தனையோ லட்சக்கணக்கான ஒலிமார்கள் அங்கே சமாதி கொண்டிருக்கிறார்கள், அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்தியாவில் தாம் வாழ்ந்த காலகட்டத்திலே மிக பாரிய அற்புதங்களை, கராமாத்துக்களை வெளியாக்கின காரணத்தினால் தான் இந்தியாவிலே பெரும்பாலும் இஸ்லாம் பரவி இருக்கிறது. இந்துக்கள், முஷ்ரிக்கீன்கள், காவிரீன்கள், பல மதத்தை உடையவர்களெல்லாம் இன்று அவுலியாக்களுடைய தர்காக்களிலே, சமாதிகளிலே விழுந்து கிடக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்காக நேர்ச்சை செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய கந்தூரிகளிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால், அவர்களுக்காக மொட்டை அடித்து அவர்களுடைய குளங்களில் குளித்து வருகிறார்கள் என்றால், இப்படியான அவுலியாக்கள் அந்தந்த காலகட்டத்திலே நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் இந்துக்களை, முஷ்ரிக்கீன்களை, காஃபிரீன்களை கவர்ந்து இழுத்திருக்கின்றன. இதனால் தான் இந்தியாவிலே இஸ்லாம் பரவி இருக்கிறது. உதாரணத்திற்கு ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இந்திய நாட்டுக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தவர்களே தவிர இந்திய நாட்டை பார்த்து போவதற்காக வந்தவர்கள் அல்ல. இவர்கள் இந்தியாவுக்கு வந்து இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் அந்த நாட்டு அரசர்களாலும், மன்னர்களாலும், மகுடாதிபதிகளாலும் ஏற்பட்டன. அவற்றையெல்லாம் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி எந்த பலத்தை கொண்டு முறியடித்து வெற்றி பெற்றார்கள்? விலாயத், கராமத் என்ற அற்புதத்தை வெளிப்படுத்தி முஷ்ரிக்கீன்களை சரணடைய வைத்தார்கள், காவிரீன்களை தலைகுனிய வைத்தார்கள். இன்றும் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி நாயகத்தினுடைய தர்பாரிலே, அவர்களுடைய காலடியிலே காவிரீன்கள், அதிலும் குறிப்பாக ஷியாக்கள், சீக்கியர்கள், அதாவது சீக்கியர்கள் என்றால்
மற்ற காபிரின்களை விட சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான ஆவேசம் கொண்டவர்கள். இன்று உலகத்தில் வாழக்கூடிய காபிரின்களில் முஷ்ரிக்கீன்களில் முஸ்லிம்களோடு கடும் விரோதமுடையவர்கள் தான் சீக்கியர்கள். அத்தகைய சீக்கியர்கள் கூட ஹாஜா நாயகத்துடைய காலடிக்கு வந்து மலர் தூவி அவருடைய காட்பாதத்தை முத்தமிட்டு நிற்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே விலாயத்தினுடைய கராமத்தினுடைய மகிமையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹாஜா நாயகம் அவர்கள் மன்னனை தோற்கடித்தார்கள், மன்னனால் வைக்கப்பட்டிருந்த மந்திரவாதிகளை தோற்கடித்தார்கள் என்றால் விலாயத்துக்கு முன்னால் மந்திரம் தலைகுனியும், மன்னன் தலைகுனிவான். எந்த ஒரு பெருமகனும் விலாயத்துக்கு முன்னால் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். அப்படியான ஒரு பெருமதியுடைய சாமானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாயத்தை வலிமார்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பரிசாக கராமத் என்ற தன்மையையும் கொடுத்து இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே ஷாவுல் ஹமீத் அப்துல் காதிரின் நாகூரி நாயகத்தை எடுத்து பாருங்கள். இவர்கள் மாணிக்கப்பூர் வடநாட்டிலே இருந்து காடு வழியாக தவம் இருப்பதற்கு தான் ஒரு இடம் தேடி அலைந்து அலைந்து தென்னகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். தபலே ஆலம் பாதுஷா நாயகத்தினுடைய இடத்திற்கு போய் 40 நாட்கள் தவமிருந்து, நாயகமே, இந்த தமிழ்நாட்டிலே நான் தங்கி இருப்பதற்கு ஒரு இடத்தை காட்டித்தாருங்கள் என்று மன்றாடி 40 நாட்கள் தவம் இருந்தார்கள் ஷாவுல் ஹமீது நாயகம். யாரிடத்திலே? தபலே ஆலம் பாதுஷா, திருச்சியிலே அடங்கப்பட்டிருக்கிறார்களே தபலே ஆலம் பாதுஷா, அந்த நாதாவிடத்திலே தவம் இருந்தார்கள். 40வது நாள் தபலே ஆலம் பாதுஷா அவர்கள் தோன்றி, ஷாவுல் ஹமீதே, நாகூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே நீ போ. அந்த அரசனுக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அதை நீ சுகப்படுத்து. அவன் உனக்கு தேவையான அளவுக்கு நீ வாழ்வதற்கும் உன்னுடைய முரீது பிள்ளைகள் வாழ்வதற்கும் இடம் தருவான் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் நாகூருக்கு வந்தார்கள். ஒரு காட்டு பகுதியிலே முரீது பிள்ளைகளுடன் தவம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஊரை, அந்த பகுதியை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசனுக்கு ஒரு நோய், வயிறு பெருக்கின்ற ஒரு நோய், அவ்வளவுதான். அவன் எல்லா வைத்தியர்களிடமும் வைத்தியம் செய்தும் தோல்வி கண்டான். கடைசியாக காட்டிலே ஒரு துறவி வந்திருக்கிறார். ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்கள் திருமணம் செய்யவில்லை, அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் கல்யாணம் முடிக்காதவர்கள். ஒரு துறவி வந்திருக்கிறார், அவரிடத்திலே சென்று நீ பரிகாரம் செய்யலாம் என்று அந்த மன்னனுடைய ஆலோசகர்கள் ஆலோசனை சொல்ல, அந்த மன்னன் பட்டாளம் பரிவாரங்களுடன் தங்க நாணயங்களை எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே சென்றான். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் இருக்கிறார்கள். நாயகமே, நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் இந்த நாட்டு அரசனாக இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கிறது, இதை சுகப்படுத்தி தாருங்கள் என்று கேட்டான். அவனுடன் எத்தனையோ முஷ்ரிக்கீன்கள், எத்தனையோ காவிர்கள், எத்தனையோ இந்துக்கள் படை திரண்டு போயிருந்தார்கள். பாருங்கள், கராமத்தை கொண்டு இஸ்லாம் எப்படி வளர்கிறது என்பதை பாருங்கள். ஒரு அற்புதத்தை, வலிமார்களுடைய அற்புதம் கோடிக்கணக்கான மக்களை இஸ்லாத்திலே ஈர்க்கிறது என்பதை சிந்தனை பண்ணி பாருங்கள். ஷாவுல் ஹமீது நாயகம் என்ன சொன்னார்கள்? உன்னுடைய வருத்தத்தை நான் சுகமாக்குறேன், நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்டான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானும் எனது முரீது பிள்ளைகளும் இங்கே தங்கி தவமிருந்து வணக்கம் புரிவதற்கு ஒரு இடம் வேண்டும், அதைத்தான் நீ தர வேண்டும் என்று கேட்டார்கள். அரசன் சொன்னான், தருகிறேன், எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் கேளுங்கள், நான் தருகிறேன், என்னுடைய வயிற்றை சுகமாக்குங்கள் என்று சொன்னான் அரசன். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் அவனுடைய வயிற்றிலே கையை வைத்து தடவி விட்டது, அவ்வளவுதான். எக்ஸ்ரே எடுக்கவில்லை, படம் பிடிக்கவில்லை, இன்ஜெக்ஷன் போடவில்லை, மருந்து மாத்திரைகள் கொடுக்கவில்லை, அந்த கையே மருந்தாக அமைந்தது. தடவி விட்டார்கள், அவனுடைய வயிறு அவ்விடத்திலேயே வற்றி சுகம் கிடைத்து விட்டது. எந்த அளவு நிலம் வேண்டும் என்று கேட்டான். ஒரு 7 வயது சிறுமி அங்கே நின்றாள்.
அந்த சிறுமியை ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அழைத்து, இந்த இடத்திலிருந்து நீ ஓடு, எதுவரை உன்னால் ஓட முடியுமோ அந்த அளவு ஓடி, முடியாத கட்டத்திலே நெல்லு என்று கட்டளையிட்டார்கள். அந்த சிறுமி 7 வயது சிறுமி ஓடினாள். ஏறத்தாழ அரை மைல் தூரத்துக்கு மேலாக அவள் ஓடியிருக்கிறாள், ஓடி நின்றாள். அந்த இடம் அனைத்தையும் அந்த அரசன் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துக்கு எழுதி கொடுத்தான். இன்றும் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம் மிக விசாலமான இடம். எந்த தர்காவும் அப்படி ஒரு விசாலமான தர்காவாய் இந்தியாவிலே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு இடத்தை எழுதி கொடுத்தான் என்றால் இவர்களுடைய அற்புதத்தினால் இஸ்லாம் வளர்ந்தது. இன்றும் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்துடைய இடத்திலே 160% இந்துக்கள் தான் வருகிறார்கள். 50% தான், 40% தான் முஸ்லீம்கள் அங்கே வந்து போகிறார்கள். காரணம் என்ன? இந்துக்கள் மத்தியிலே ஷாவுல் ஹமீத் பாதுஷா நடத்தி காட்டிய அற்புதம் அந்த இந்துக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. இதுவரையும் அவுலியாக்கள் மீது ஒரு பக்தியையும் பற்றையும் அவர்கள் நடத்தி காட்டிய அற்புதம் வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே விதமாக இந்தியாவிலே ஒலிமார்களுடைய கராமத்தினால் தான் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இன்னும் ஒரு வரலாற்றை நான் சொல்லுகிறேன். திருச்சியிலே தபலே ஆலம் பாதுஷா நத்ஹர் வலியுல்லா என்று ஒரு மகான் அடங்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் துருக்கி நாட்டிலே இஸ்தம்பூல் பகுதியின் மன்னராக, அரசராக இருந்து அரசு ஆட்சி செய்த மாபெரும் அரசர் தபலே ஆலம் பாதுஷா. ஒரு நாள் அவர்கள் மாடியிலே, அரசன் என்றால் அரசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மாடியிலே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு அமைப்பிலே தபலே ஆலம் பாதுஷா உட்கார்ந்து, அவர்கள் எப்போதும் அரசனாக இருந்த காலகட்டத்திலே மலர்கள் மீதுதான் அமர்வார்களாம். மலர்கள், ரோஜா மலர்களை கட்டிலாக செய்து, கதிரையாக செய்து அந்த மலர்கள் மீது அமர்வதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. காரணம், அவர்கள் அரசர். அப்படியான தாம்பிகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் மாடியிலே அந்த மலர் மஞ்சனையிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். ஒரு மையத்தை மக்கள் அடக்குவதற்காக சந்தூக்கிலே வைத்து எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது போலும். அதை கண்டவுடன் இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி என்ற ஒரு விதையை விதைத்து விட்டார். கண்டார்கள், கண்டு யோசித்தார்கள், அரச பதவியில் இருக்கக்கூடிய நானும் என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு சந்தோக்கில் தானே போக வேண்டி வரும். நான் மன்னன் என்பதற்காக என்னை தங்கச் சந்தூக்கிலா கொண்டு போவார்கள், அல்லது மலர்கள் நிறைந்த கட்டிலின் மேல் உட்கார்ந்திருக்கின்றேனே இப்படியான ஒரு சந்தூக்கிலா என்னை கொண்டு போவார்கள். இல்லை, என்றாவது ஒரு நாள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி அனைவரையும் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த சந்தூக்கில் தான் நானும் கொண்டு போகப்படுவேன். நான் என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன்? தாம்பீகமாக, ஆடம்பரமாக வல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த சந்தூக்கில் என்றாவது ஒரு நாள் செல்ல வேண்டிய நான் அதற்கான ஆயுதங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி என்ற வித்தை அவருடைய உள்ளத்திலே போட்டு விட்டான். என்ன செய்தார்கள்? இரவெல்லாம் விடிய விடிய அயராது, கண்ணுறங்காது சிந்தனையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதவியை விட்டு எப்படி போவது? இந்த நாட்டில் உள்ளவர்கள் விடுவார்களா? மந்திரிமார்கள் விடுவார்களா? ஆட்சியை துறப்பது எப்படி என்று யோசனை பண்ணிக் கொண்டிருந்து ஒரு நாள் ஒரு தந்திரம் செய்தார்கள். தன்னுடைய அரச பதவியை விட்டு வெளியேறுவதற்கு தந்திரம் செய்கிறார்கள். தபலே ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பிச்சைக்காரனை வீட்டுக்கு அழைத்தார்கள். காவல்காரர்களும் அந்த பிச்சைக்காரன் உள்ளே செல்வதற்கு அனுமதித்தார்கள். பிச்சைக்காரனை அன்றிரவெல்லாம் வீட்டிலே வைத்துக் கொண்டிருந்து பிச்சைக்காரனிடத்திலே சொன்னார்கள்,
நான் காலையிலே சுபகுக்கு முதல் உன்னுடைய வேஷம் போட்டு, பிச்சைக்காரனுடைய உன்னுடைய வேஷத்தை போட்டு நான் வெளியேறி செல்வேன். நீ இங்கே இருந்து கொள்ள வேண்டும். நான் போன பின் விஷயம் பரவினால் பரவாயில்லை என்று பிச்சைக்காரனை தங்களுடைய அரண்மனையிலே அமர்த்திவிட்டு இந்த பிச்சைக்காரன் உடுத்து வந்த உடைகளை உடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். சுபகுக்கு முன் வெளியே வருகிறார்கள். காவல்காரன் பிச்சைக்காரனை தங்களுடைய அரண்மனையிலே அமர்த்திவிட்டு இந்த பிச்சைக்காரன் உடுத்து வந்த உடைகளை உடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். சுபகுக்கு முன் வெளியே வருகிறார்கள். காவல்காரன் பார்க்கிறான், உள்ளே சென்ற பிச்சைக்காரன் தான் வருகிறான் என்று வெளியே செல்ல அனுமதித்தான். வெளியேறிவிட்டார்கள் தபலே ஆலம் பாதுஷா அவர்கள். வெளியேறி துருக்கி நாட்டின் இஸ்தம்பூல் நகரிலிருந்து நேரடியாக இந்தியாவுக்கு வந்து சேருகிறார்கள். அவுலியாக்கள் அந்த நேரத்தில் தர்காக்கள் இருக்கின்றன, பல இடங்களிலே அவுலியாக்களுடைய சியாரங்கள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் தான். இந்த இலங்கையிலிருந்து விலாயத்தை பெற்று தர்கா அமைத்து இருப்பவர்கள் மிக மிக குறைவு. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஜமட்டக பள்ளிவாயல் அடங்கி இருக்கின்ற ஷேக் உஸ்மான் வலியுல்லா அவர்கள் குராசான் நாட்டிலே வந்த ஒரு அரபி. இதோ இருக்கின்ற மல்கம்பட்டி சிக்கந்தர் வலியுல்லா, கலந்தர் வலியுல்லா, இவர்கள் இருவரும் குராசான் நாட்டிலே வந்த அரபிகள். அதே போல கொழும்பிலிருந்து கண்டிக்கு போற வழியிலே எத்தனையோ ஜியாரங்கள் இருக்கின்றன. மதீனாவில் இருந்து வந்தவர்கள், கூஃபாவில் இருந்து வந்தவர்கள், பகதாதில் இருந்து வந்தவர்கள், இவர்களெல்லாம் அந்த காலத்திலே தவம் இருப்பதற்கு பொருத்தமான இடங்களை தேடிய பொழுது நமது இந்த சரந்தீப் இலங்கையும் பொருத்தமான இடமாக அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் இலங்கையை நாடி வந்து பல பகுதிகளிலும் அவர்கள் தவமிருந்து விலாயத்தை பெற்று ஒலிமார்களானார்கள். அதே போல இஸ்தம்பூல் நகரிலிருந்து தபலே ஆலம் பாதுஷா தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவின் தமிழ் பகுதிக்கு வந்தார்கள். வந்து பார்த்தால் ஒரு மலை, திருச்சினாப்பள்ளி, அதாவது இன்று திருச்சி என்று சொல்கிறார்களே, அங்கே திருச்சியிலே ஒரு மலை பொருத்தமானதாக அவர்களுக்கு தெரிந்தது. அந்த மலையிலே தபலே ஆலம் பாதுஷா ஏறினார்கள். ஏறி பார்த்தார்கள், அங்கே ஒரு இந்து துறவியும் இருக்கிறான். இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு துறவியும் துறவரத்திலே ஈடுபட்டு தியானத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். இவர்கள் அந்த மலையில் இன்னொரு புறத்திலே அமர்ந்து கொண்டார்கள், தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துறவி, இந்து மத துறவியுடைய நிலைமை என்னவென்றால், அவன் இந்து மத துறவியாக இருந்தாலும் அவனுடைய நிலைமையை பாருங்கள், அவனுடைய அந்தஸ்தை பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு தரம்தான் அவன் கண்விழிப்பான். அந்த 6 மாதமும் தியானத்திலேயே இருப்பான். உறங்குவதில்லை, உண்பதில்லை, குடிப்பதில்லை. 6 மாதத்துக்கு ஒரு தரம் கண்ணை விழித்து ஒரு நாள் விழித்திருப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய சிஷியர்கள், மன்னர்கள் மற்றும் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அவனிடம் சென்று அவனிடம் பெறக்கூடியதை பெற்று வருவார்கள். ஒரு நாள் விழித்திருந்து கண்ணை மூடினால் 6 மாதத்துக்கு பிறகுதான் அவன் திரும்ப மீண்டும் கண் விழிப்பான். இப்படியான முறையில் தவத்தில் இருந்தான் ஒரு இந்து மத துறவி. இவர்களும் ஒரு பக்கத்திலே இருந்தார்கள். ஒரு நாள் 6 மாதத்திற்கு பிறகு கண்ணை விழித்து திரும்பி பார்த்தான். இங்கே ஒரு துறவி, இன்னொரு துறவி இருக்கிறார். அவர்களுடன் இவன் பேசினான். நீ யார் என்று கேட்டான். நான் துருக்கி நாட்டு அரசன், இஸ்தம்பூல் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். நான் இந்த உலகை வெறுத்து தனித்திருந்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தமிழகத்துக்கு வந்தேன். இந்த மலைதான் எனக்கு பொருத்தமாக தெரிந்தது, இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த இந்து மத ஞானி, அந்த துறவி சொன்னான், நீ ஒரு முஸ்லிம், நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ வெளியேறி வேறு இடத்திற்கு போ என்று சொன்னான். நான் போக மாட்டேன், போவதாயிருந்தால் எனக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே கோபம் வந்த அந்த இந்து மத துறவி மலையிலே இருந்த பெரிய கல்லொன்றை தள்ளிவிட்டான். அது உருண்டு வந்து தபலே ஆலம் பாதுஷாவுக்கு 1 முழம் அளவு வரும்போது தபலே ஆலம் பாதுஷா கையை காட்டினார்கள். அந்த கல் அப்படியே நின்றது. இப்போதும் நிற்கிறது திருச்சியின் மலையிலே.
இப்போது அரசாங்கம் அந்த மலையை வளைத்து கம்பி வேலி அடித்து யாரும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று தடை செய்து வைத்திருக்கிறது திருச்சியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் தூரத்திலே இருந்து நீங்கள் பார்க்கலாம். தபலே ஆலம் பாதுஷா என்ன செய்தார்கள்? கல்லை நிறுத்திவிட்டு அந்த ஞானியை பார்த்து சொன்னார்கள், என்னை உன்னால் அசைக்க முடியாது, நான் இந்த இடத்திலேயே தவம் இருப்பேன். அவனுடைய ஷிர்கான அந்த அற்புதத்துக்கும் இவருடைய விலாயத்துக்கும் இடையிலே எவ்வளவோ வேறுபாடு. அது இந்த விலாயத்துக்கு முன்னால் நிற்க முடியாத நிலைமை. உடனே அந்த இந்து மத துறவி அரசனிடத்திலே முறையிட்டான். அரசரே, அந்த அரசர் அந்த இந்து மத ஞானியை வணங்குகின்ற அரசர். அப்படியான ஒரு இடத்தை, அந்தஸ்தை அந்த அரசன் அந்த இந்து மத ஞானிக்கு கொடுத்திருந்தான். அந்த இந்து மத ஞானி அரசனை மலைக்கு அழைத்து, இதோ ஒரு முஸ்லீம் இங்கே இருந்து கொண்டு இடைஞ்சல் பண்ணுகிறான், இவனை வெளியேற்றி விடு என்று கட்டளையிட்டான். அரசன் அந்த துறவியின் கட்டளைக்கு அடிபணிந்து தபலே ஆலம் பாதுஷா இடத்திலே நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னான். பாதுஷா நாயகம் சொன்னார்கள், நான் வெளியேறுவதாயிருந்தால் வெளியேறுகிறேன், எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் உன்னுடைய நாட்டிலே, தயவு செய்து எனக்கு தா என்று கேட்டார்கள். சரி, தருகிறேன், இந்த மலையிலே தரமாட்டேன், வேறு எங்காவது ஒரு இடம் உனக்கு தருகிறேன், எந்த இடம் வேண்டும் என்று கேட்டான். தபலே ஆலம் பாதுஷா சொன்னார்கள், இன்ன இடம் என்று நான் சொல்லவில்லை, என்னுடைய கையிலே இருக்கின்ற இந்த தஸ்பீஹ் மணியை நான் கிறுக்கி எறிந்து விடுவேன். இந்த தஸ்பீஹ் எந்த இடத்தில் போய் விழுகின்றதோ அந்த இடத்தை மட்டும் எனக்கு தருவாயா என்று கேட்டார்கள். அரசன் யோசித்தான், மலை மீதிருந்து உருட்டி எறிகின்ற தஸ்பீஹ் கீழேதானே விழும், அந்த இடத்தை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். ஆம், தருகிறேன் என்று சொன்னான். ஒப்பந்தம் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் பாதுஷா நாயகம். அரசன் ஒப்பந்தம் எழுதி கையெழுத்திட்டான். தங்களுடைய கையிலே இருந்த தஸ்பீஹை கிறுக்கி எறிந்து விட்டார்கள். அது இடி முழக்கத்தோடு, மழை பெய்யுவதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்தில் பெரிய இடி முழக்கம் ஏற்படும் அல்லவா சில கட்டங்களிலே, அப்படியான பெரிய இடி முழக்கத்தோடு அந்த தஸ்பீஹ் மணி பறந்து சென்று திருச்சி மாநகரிலே ஆகப்பெரிய கோயிலாக இருந்த ஒரு கோயிலின் ஜன்னல் வழியாக உள்ளே சென்று அங்கே இருந்த ஆகப்பெரிய சாமியினுடைய கழுத்திலே போய் விழுந்தது. இப்போது அரசன் செய்த ஒப்பந்தம் மாறு செய்ய முடியாது. சாதாரண மனிதன் செய்கின்ற ஒப்பந்தத்திற்கும் ஒரு அரசன் செய்கின்ற ஒப்பந்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அரசன் செய்கின்ற ஒப்பந்தம் எந்த காரணத்தை கொண்டும் மாறு செய்ய முடியாது. அரசன் உடனே அந்த கோயிலையும் கோயிலை சுற்றியுள்ள பகுதியையும் தபலே ஆலம் பாதுஷா அவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டான். பாதுஷா நாயகம் மலையிலே இருந்து இறங்கி இங்கே வந்து பார்த்தார்கள். கோயில் உள்ளே சென்று பார்த்தார்கள். ஆக பெரிய சாமியுடைய கழுத்திலேதான் அந்த தஸ்பீஹ் மணி விழுந்திருக்கிறது. கோடரியை எடுத்து அந்த சாமியினுடைய கழுத்தோடு வெட்டினார்கள். அந்த கழுத்து வெட்டுப்பட்டவுடன் அந்த கழுத்து பறந்து வந்து இந்த இலங்கை நாட்டில் தான் விழுந்திருக்கிறது. எந்த இடத்திலே விழுந்தது என்று யாருக்கும் தெரியாது. இலங்கைக்குத்தான் தெரிச்சி விழுந்து வந்திருக்கிறது. கழுத்தில் இருந்து மற்ற சாமியுடைய அந்த தெய்வத்தினுடைய உடல் அப்படியே இருக்கிறது. அப்படியே வைத்து விட்டார்கள். தபலே ஆலம் பாதுஷா அதை உடைத்தெறியவில்லை. அதிலே பித்தளையினால், பித்தளை தகடு, அதாவது நாங்கள் இசும் எழுதுகிற தகடு இருக்கிறதே, இதே போன்ற கனமான தகடு, அந்த தகட்டினால் அந்த சிலையை கவர் பண்ணி கழுத்து வரைக்கும் இந்த உடைக்கப்பட்ட இந்த கழுத்து உள்ள பகுதிக்கு ஒரு குத்து விளக்கு போல் செய்து அதிலே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து இன்று வரையும், இதே நிமிஷம் வரையும் அதிலேதான் விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து இவர்கள் கோயிலுக்குள்ளேயே தவம் இருக்கிறார்கள். அரசனுக்கு ஒரு அளவான நம்பிக்கை இவர்கள் மீது. இப்படியான மாபெரும் அற்புதம் ஒன்றை காட்டி இந்த திருச்சி மாநகரின் பெரிய கோயிலையே கைப்பற்றி கொண்ட ஒரு பாதுஷாவாக இருக்கிறாரே என்று அரசனுக்கு இவர்கள் மீது ஒரு லேசான ஒரு நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம். அரசனுக்கு குழந்தை இல்லை. வந்து கேட்கிறான், நாயகமே, இப்படியான அற்புதங்களை நீங்கள் காட்டுகிறீர்கள், எனக்கு குழந்தை இல்லை, எங்களுடைய சாமியிடத்திலும் மற்றும் பலரிடத்திலும் சொன்னோம், கிடைக்கவில்லை, நீங்கள் குழந்தை தரலாமா என்று கேட்டான். சரி, உனக்கு நான் ஆண் குழந்தை ஒன்று தருகிறேன், அந்த குழந்தையை நீ எனக்கு தர வேண்டும், விருப்பம் என்றால் நான் தருகிறேன் என்று சொன்னார்கள்.
அரசன், அரசனுக்கு பிறக்கின்ற குழந்தை இளவரசன். இளவரசனை கொடுக்கலாமா? ஆட்சிக்கு உரித்தானவனை கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. நாயகமே, நீங்கள் குழந்தையை தாருங்கள், உங்களுக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நான் தருவேன், என்னுடைய குழந்தையை மட்டும் தர முடியாது. எனக்கு பிறகு அவனே இளவரசன், அவன் தான் முடிசூட வேண்டியவன் என்று சொன்னார். இல்லை, நீ அந்த குழந்தையை எனக்கு தருவதாயிருந்தால் நான் உனக்கு குழந்தை தருகிறேன். மனைவியிடம் அரசன் கேட்டான். மனைவி சொன்னால், குழந்தை போனால் போகட்டும், எப்படியோ ஒரு குழந்தையை பெறுவோம் என்ற முடிவுக்கு வந்தாள். அரசனும் சம்மதித்து பாதுஷா நாயகத்திடத்திலே சொல்ல அவர்கள் தண்ணீர் ஓதி கொடுத்தார்கள். பாருங்கள் சகோதரர்களே, விலாயத்தினுடைய பெருமதியை பாருங்கள். ஒரு தண்ணீர் ஒரு பெண்ணுடைய கற்பத்திலே குழந்தையை தரிக்க வைக்கின்றது. அப்படியானால் விலாயத்தினுடைய மகிமை, ஒலித்தனத்தினுடைய மகிமையை பாருங்கள். ஓதி கொடுத்தார்கள். அரசனுடைய பெண் கற்பமானாள். ஒரு வருடத்தால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அரசு சபையில் அந்த குழந்தையை வைத்து அரசன், அரசி மற்றும் மந்திரிமார்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்து விட்டு பாதுஷா நாயகத்திடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். பாதுஷா நாயகம் கையேற்று தங்களிடத்திலேயே அவரை வைத்து அவருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்பித்து ஞான வழியிலே நடாத்தி அவரையும் ஒரு வழியாக ஆக்கினார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். அவரும் மௌத்தாகி பாதுஷா நாயகத்துக்கு பக்கத்திலேயே அந்த அரசனுடைய மகனும் அடக்கப்பட்டிருக்கிறார். 2வது வருடம் அந்த அரசனுக்கு தானாகவே அவள் கற்பமானாள். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பெண் குழந்தையை பாதுஷா நாயகம் கேட்கவில்லை. இருந்தாலும் அரசனும் அரசியும் ஒத்து அந்த பெண் குழந்தையையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். எங்களுடைய குழந்தைதான், ஆனால் உங்களிடத்திலே அது வளர வேண்டும் என்று பெண் குழந்தையையும் பாரம் எடுக்கிறார்கள். பாதுஷா நாயகம் தங்களிடத்திலே வைத்து வளர்த்து ஈமான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்பித்து அவளையும் ஒரு ஞானியாக ஒரு வலியாக ஆக்குகிறார்கள். அந்த பெண்மணியும் பாதுஷா நாயகத்துக்கு பக்கத்திலே அடங்கப்பட்டிருக்கிறாள். அந்த அரசன் ஒரு பச்சை கிளி வளர்த்திருக்கிறான். மிகவும் அழகான புத்திசாலித்தனமான ஒரு கிளி. அரசன் வளர்த்த கிளி என்றால் அது எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். பாதுஷா நாயகம் அந்த கிளியை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவனுக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு கட்டமாக இருந்தது. அந்த கிளியையும் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த கிளிக்கு பாதுஷா நாயகம் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து ஒரு ஹாபிஸாக ஆக்கினார்கள் அந்த கிளியை. அந்த கிளி ஓதின குர்ஆன் இப்பவும் அவருடைய தர்காவிலே கண்ணாடி பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. யார் போனாலும் பார்க்கலாம், அதை முத்தமிடலாம். அது பாதுஷா நாயகம் கையால் எழுதிய குர்ஆன். அந்த குர்ஆனை பார்த்து பார்த்து ஓதக்கூடிய திறமையை அந்த கிளி பெற்று அது ஹாபிஸ் ஆகிவிட்டது. அது செத்த பிறகு அந்த கிளியையும் பாதுஷா நாயகத்துக்கு பக்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. இன்று திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள காவிரியங்கள், முஷ்ரிக்கீன்கள், பெரும் பெரும் தலைவர்கள், நான் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் போய் நிற்கின்ற நேரத்தில் திருச்சி மாநகரின் போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து தபலி ஆலம் பாதுஷாவுடைய கால் பாதம் இருக்கின்ற பெட்டியை தலையிலே வைத்துக் கொண்டு அழுகிறான். அதை கண்டவுடன் எனக்கு அழுகை வந்து விட்டது. ஒரு இந்து, ஒரு முஷ்ரிக், ஒரு காவிர், ஒரு போலீஸ் அதிகாரி இந்த விலாயத்துக்கு முன்னால் தான் சரணடைந்து அவருடைய சப்பாத்தை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு அழுகின்றானே என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கூட அழுகை வந்தது. அப்படியான கராமாத்துக்களின் மூலம் இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார்கள் இந்த அவுலியாக்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே மதுரை 2 கோரிப்பாளையம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. மதுரை டவுனிலே தான் இருக்கிறது. அங்கே ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி, ஹாஜா ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி என்று ஒரு பெரியார், ஒரு வலியுல்லா அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலே 11 இடங்களிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சில பகுதிகளில், இலங்கையிலும் ஓரிடத்தில், மற்றும் பர்மா மற்றும் உள்ள நாடுகளில் மொத்தம் 11 இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி. இந்த மதுரையில் கோரிப்பாளையம் என்கிற இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்தோடு அங்கே இருந்து தவம் புரிந்த காலகட்டத்திலே தங்குவதற்கு, தன்னுடைய முரீதீன்கள் தங்குவதற்கு வசதியான இடம் இல்லாமல் போய் அந்த நாட்டு, அந்த பகுதி அரசன் இந்து அரசன்,
அவனிடத்திலே கேட்டார்கள், நான் தங்குவதற்கு இடம் தர வேண்டும், தருவாயா உண்ட நாட்டிலே என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தருகிறேன், அதற்கு பெறுமதி தர வேண்டும். என்ன தர வேண்டும்? உனக்கு எவ்வளவு நிலம் வேண்டும் என்றாலும் நான் தருகிறேன். ஒரு இஞ்சிக்கு, ஒரு இஞ்சி இதுதானே, ஒரு இஞ்சிக்கு ஒரு கொத்து தங்க அரிசி தர வேண்டும். ஒரு இஞ்சிக்கு ஒரு கொத்து தங்க அரிசி, தங்க அரிசி என்றால் தங்கத்தால் அரிசி செய்து அப்படி ஒரு கொத்து அரிசி ஒரு இஞ்சிக்கு தர வேண்டும் என்று கேட்டான். உடனே ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், தருகிறேன், எனக்கு 100 மீட்டர் சா என்று கேட்டார்கள். 100 மீட்டர் கொடுக்கிறான். ஒரு இஞ்சிக்கு ஒரு கொத்து தங்க அரிசி வீதம் 100 மீட்டருக்கும் எத்தனை கொத்து தங்க அரிசி வரும் என்பதை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். உடனே அளந்து கொடுக்கிறார்கள். கராமத்தினால், அற்புதத்தின் மூலம் தங்க அரிசிகள் குவிகின்றன. அளந்து கொடுக்கின்றார்கள் ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி நாயகம் அரசனுக்கு. அவன் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு கருங்கல்லிலே, அதாவது ஏறத்தாழ என்னுடைய உயரம் இருக்கும் அந்த கருங்கல், 4 சதுரமான கருங்கல், அந்த கருங்கல்லிலே தமிழிலே எழுதி அந்த கருங்கல்லையும் கொடுக்கிறான். இன்ன ஹாஜா ஷேக் அலாவுத்தீன் சிஷ்டி அவர்கள் ஒரு இஞ்சிக்கு ஒரு கொத்து தங்க அரிசி வீதம் 100 மீட்டர் இவர்களுக்கு என்னுடைய நாட்டின் நிலத்திலிருந்து அன்பளிப்பாக நான் கொடுக்கிறேன் என்று டேட் எல்லாம் போட்டு கருங்கல்லில் கொத்தி இருக்கான். எழுதல்ல, உளியால கொத்தி அந்த கல்லை கூட இன்று அவர்களுடைய தர்காவுக்கு முன்னால் நட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு கூட மணக்குச்சி பத்த வச்சு ஃபாத்தியா ஓதி மக்கள் அதை கௌரவித்து வருகிறார்கள். சகோதரர்களே, நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். தங்க அரிசி 100 மீட்டருக்கு ஒரு இஞ்சிக்கு ஒரு கொத்து அரிசி வீதம் எவ்வளவு வரும்? யாராலும் செய்ய முடியுமா? ஒரு அரசனால் கூட செய்ய முடியுமா? இல்லை. விலாயத்தின் மூலம் இப்படியெல்லாம் சாதிக்கலாம். அவுலியாக்கள் இப்படியெல்லாம் சாதித்துத்தான் இந்துக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பால் ஈர்த்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாளினால் மட்டும் இஸ்லாம் பரவவில்லை, நாயகத்தின் நட்போதனையினால் மட்டும் இஸ்லாம் பரவவில்லை, நாயகத்தினுடைய மோஜிசாத்தை கொண்டு மட்டும் இஸ்லாம் பரவவில்லை. வெளிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய கராமாத்துக்களை கொண்டும் இஸ்லாம் மிக நிறைவாக பரவி இருக்கிறது, இன்றும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சென்ற வருஷம், அதாவது நான் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லாவுடைய சியாரத்துக்கு போய் வந்து 2 மாதத்திற்கு பிறகு நடந்த சம்பவம் ஒன்று இந்த முறை போய் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவில் உள்ள ஒரு வெள்ளைக்கார டாக்டர், அவனுக்கு உதட்டில் சின்ன ஒரு இடத்துல கவரை வெள்ளை, அது உதட்டில் சின்ன ஒரு இடத்தை வந்தால் அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு நாம் போட்டுட்டு இருப்போம். அவனுக்கு இருக்க முடியாமல் போச்சு. அவன் பெரிய டாக்டர். மற்ற டாக்டர்களெல்லாம் இவனை பார்த்துட்டு கவரை என்று அவனை பழிக்கிறது, கையாண்டி செய்கிறது. இவனால் தாங்க முடியல. என்ன பெரிய பிரச்சனை இருக்கு. இவன் எப்படியான டாக்டர்ண்டா, நடிகர் எம்ஜிஆர் ஹயாத்தோடு இருந்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. எம்ஜிஆருக்கு அமெரிக்காவுக்கு போய் இந்த டாக்டர் தான் அந்த எம்ஜிஆருக்கு அந்த ஆப்ரேஷன் செய்திருக்கிறான். இந்த டாக்டர் இவன் என்ன செய்கிறது, பல டாக்டர்கிட்டையும் பல புத்தகங்களையும் ஆராய்ஞ்சி இவன் எத்தனை மருந்து செய்தான், அது மாறுறா போல இல்லை, நாளடைவில் அது பறந்துக்கிட்டு தான் வருகிறது. உதட்டில் சூத்தில் என்றாலும் பரவாயில்ல, மறைச்சிக்கலாம். உதட்டில் மறைக்க முடியாத இடம், வேதனையாக போச்சு அவனுக்கு. ஒரு நாள் அவனுடைய நல்ல காலம் போல் தெரிகிறது. ஒரு நாள் அவன் ஒரு ஆங்கில புத்தகம் எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் டாக்டர் என்ற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில். என்னடா முத்துப்பேட்டை, இந்தியாவில் முத்துப்பேட்டை இப்படி ஷேக் தாவூத் டாக்டர் ஒன்றால் இருக்கிறார், இவர் பெரிய மகிமையாக எழுதியிருக்குது. இவர்கிட்ட போய் ஒரு வேலை இதை காட்டி கட்டி நாம் செய்யலாமா மருந்துக்கிறேன்ட்டு ஒரு இவனுக்கு யோசனை வந்துட்டு, யாருக்கிட்ட கேட்கலாம், நாம் அமெரிக்காவிலே இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ளே போகணும் என்று அமெரிக்காவில் எங்கேயாவது இந்திய டாக்டர்கள் இருக்கிறார்களா என்று விசாரித்து பார்த்தா இருக்கான். ஒருவன் இருக்கான், இந்தியாக்காரன் ஒருவன் அமெரிக்காவில் ஒரு டாக்டராக இருக்கான். வேற எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு டாக்டராக இருக்கிறான். அவனை கண்டுபிடிச்சான் இந்த டாக்டர். அவன்கிட்ட போனான், இந்த புத்தகத்தை காட்டினான். அவன் பார்த்து போட்டு சொன்னான், ஆமாம் நானும் இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் போய் பார்த்தது கிடையாது. இவர் டாக்டர் ஆள் உசிரோட இல்லை, இவர் மவுத்தாகி ரொம்ப காலம்.
அடங்கப்பட்டு தான் இருக்காரு. அவர் தான் இப்படி எல்லாம் வைத்தியம் செய்கிறேன்னு இந்தியாவில் பேசிக்குவாங்க, அந்த அளவு எனக்கு தெரியும் என்று சொன்னான். அப்படியா, பெரிய அற்புதமாக இருக்குதப்பா. அப்படி என்ன, நீயும் பாரியா, நீ இந்தியாக்காரன் தானே, நீயும் பாரியா, நாம் 2 பேரும் போவோம்ட்டு 2 பேரும் ஃப்ளைட் எடுத்து இங்கே வந்துட்டான் முத்துப்பேட்டைக்கு. இது 1 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம். வந்து முத்துப்பேட்டை தர்கா அதிகாரிகளை சந்தித்து, இப்படி நான் அமெரிக்காவில் ஒரு டாக்டர் எம்ஜிஆருக்கு ஆப்ரேஷன் பண்ணினால் இப்படி ஒரு வருத்தம், இப்படி ஒரு புத்தகத்தில் நான் பார்த்தேன், அதான் வந்திருக்கிறேன், என்ன செய்யணும்னு. அப்போ இவங்க பார்த்தாங்க, இவன் பெரிய ஆளாக இருக்கானே, இவனுக்கு பெரிய ஏற்பாடுகள் செய்யணுமே, ரூம் கொடுக்கணும், கட்டில் கொடுக்கணும், பேன் வைக்கணும், அது பெரிய இதுகள் வேணுமே என்று யோசனை பண்ண. அவன் சொன்னானா, அதுக்கெல்லாம் நான் வரல, இந்த தர்காவில் நோயாளர்கள் ஏழைகள் எல்லாம் படுக்கின்ற இந்த வெறும் தரையில் நானும் படுக்க வேண்டும், படுத்துத்தான் இந்த வைத்தியம் செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்து தரையில் படுத்திருக்கான். கூட வந்த டாக்டரும் அவனும் ஒரு ரூம் ஒன்று எடுத்துக்கிட்டு நின்றுருக்கான். இந்த டாக்டர் தரையில் ஷேகுதாவுடைய எதிராக முன்னுக்கு வெறும் தரை தான் இருக்கு, அதில் நோயாளர்கள்லாம் எந்த நேரமும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவனும் போய் படுத்துட்டான். அன்றிரவு, அதே இரவு ஷேகுதாவுடைய வேலையை பாருங்க. சில ஆக்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும், சில ஆக்களுக்கு உடனடியாகவும் வேலை செய்வாங்க. அன்றிரவே அவனுடைய கனவில் தோன்றி, உனக்கு ஒரு மருந்து தேவையில்லை, இந்த எரிகிற இந்த விளக்கிறிய அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து அவடத்தை வை, சரியா போயிட்டு என்று சொல்லியிருக்காங்க. இவன் கனவில் இருந்து கண்ணை முழிச்சு காலையில் அந்த விளக்கில் போய் ஒரு சொட்டு எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டான். பின்னேரமாகக்குள்ள வெள்ளை மாறி சிவப்பா போய்த்து. பிறகு யோசிச்சான், சிவப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு குறை தானே, அதையும் மற்றவன் ஐயாண்டி பண்ணுவான் தானே, வெள்ளை போனால் சிவப்பு வந்துட்டுறாண்டு, சிவப்பும் இடிக்கப்படான், என்ன செய்கிற அன்றோடு படுக்கான். 2ஆம் இரவு கனவில் போய் இன்னும் ஒரு தரம் வை, அதுவும் மாறிடும் என்று சொன்னார்கள். காலையிலிருந்து 2வது தரம் தொட்டு வச்சான். அன்று பின்னேரமாகும் போது சிவப்பும் மாறி பழைய நிலைக்கு வந்து விட்டான். அற்புதம். உடனே கமிட்டியை கூப்பிட்டு, இப்படியான அற்புதம் நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்யணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கான். அவங்க சொல்லியிருக்காங்க, நீ விரும்பினத்தை செய், இங்கே யாருக்கிட்டையும் அதுதான் இதான் நாங்கள் கேட்குறல, நீ விரும்பினத்தை செய்யணும். உடனே 1 கோடி ரூபாய் இந்திய நாணயம், இந்திய ரூபா 1 கோடி ரூபாய் ஷேகுதாவுத் வலியுல்லா அவர்களுடைய தர்காவின் பெயரில் பேங்கிலே டிபாசிட் பண்ணிவிட்டு அவன் போயிருக்கிறான். இந்த செய்தியை அந்த நிர்வாகிகள் மூலமாக நான் நேரில் கேட்டு இந்த முறை அறிந்துவிட்டு வந்திருக்கிறேன். சகோதரர்களை பார்த்தீர்களா, வெளிமார்களால் இதைத்தான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்பதில்லை. எதையும் சாதிப்பார்கள், நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் சாதிப்பார்கள். ஆகவே இஸ்லாம் இன்றும் வெளிமார்களுடைய கராமாத்துகளை கொண்டு பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமது பள்ளி வாயிலில் 19 வருடங்களாக புகாரி ஷரீஃப் நாங்கள் ஓதியிருக்கிறோம். இந்த வருடம் 20வது வருடமாக நாளை அசர் தொழுகையின் பின் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து 30 நாட்கள் அசர் தொழுகையின் பின் தொடங்கி இஷா வரை ஓதி, இஷாவுக்கு பிறகு பயான் செய்யப்பட்டு தபர்ருக் நாரிசா வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் முடிந்தவர்கள் அதில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்றும் உங்களுடைய நேர்ச்சிகளை வழங்கி உதவ வேண்டும் என்றும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.